Hi guys and welcome to my channel. நம்ம இன்னைக்கு வீடியோல ஜான்சன் கவுண்டர் அப்படி இல்லனா ட்விஸ்டட் ரிங் கவுண்டர் அப்படி இல்லனா ஸ்விஸ் டெயில் கவுண்டர் அப்படினா என்னன்னு பத்தி பார்க்க போறோம் and இதனுடைய ஃபங்க்ஷன் பத்தி பார்க்க போறோம். இந்த ஜான்சன் கவுண்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிங் கவுண்டர்னுடைய ஒரு டைப் தான். ரிங் அப்படினா பாத்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் ஷேப்ல இருக்கும் இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம ரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக என்னன்னா இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. திரும்பவும் இது இங்கேருந்து இங்கே போயிட்டு திரும்பவும் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே வந்துடும். ஸோ அதாவது இது ஒரு சைக்கிளிக்காக வந்து ரன் ஆகும் அப்படின்றதுனால தான் இது ரிங் கவுண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜான்சன் கவுண்டருக்கு பார்த்தீங்கன்னா நான் மொத்தம் 4 ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த 4 ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும் அப்படின்னா 2 × n, அதாவது 2 × 4 நமக்கு பார்த்தீங்கன்னா 8 பாசிபிள் அவுட்புட் வேல்யூஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த ஜான்சன் கவுண்டருக்கு நம்ம எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப் அப்படின்னா ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப் ரெண்டுத்தில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஃப்ளிப் ஃப்ளாப்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிளாக் பல்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இந்த கிளாக் பல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த ஃப்ளிப் ஃப்ளாப் வந்து ரன் ஆகும். இப்போ இந்த ஃப்ளிப் ஃப்ளாப்னுடைய கனெக்ஷன்ஸ் பற்றி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இந்த முதல் ஃப்ளிப் ஃப்ளாப்க்கு நான் ஏன்னு பேர் வைக்கிறேன், அண்ட் ரெண்டாவதுக்கு பார்த்தீங்கன்னா நான் பின்னு பேர் வைக்கிறேன், மூணாவதுக்கு வந்து சின்னு பேர் வைக்கிறேன், நாலாவதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டின்னு பேர் வைக்கிறேன். இதோட இன்புட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஏ அப்படின்னு நான் கொடுக்குறேன், அவுட்புட் வந்து QA அப்படின்னு கொடுக்குறேன். அதே மாதிரி ரெண்டாவது ஃப்ளிப் ஃப்ளாப்னுடைய இன்புட் வந்து டிபினும் அவுட்புட் வந்து QBன்னு கொடுக்குறேன். மூணாவது ஃப்ளிப் ஃப்ளாப்னுடைய இன்புட் வந்து DC, அவுட்புட் வந்து QC. நாலாவது ஃப்ளிப் ஃப்ளாப்னுடைய இன்புட் வந்து DD, அவுட்புட் வந்து QD. இதனுடைய கனெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளிப் ஃப்ளாப்னுடைய அவுட்புட்டை வந்து செகண்ட் ஃப்ளிப் ஃப்ளாப்க்கு இன்புட்டாக கொடுக்குறோம், செகண்ட் ஃப்ளிப் ஃப்ளாப்னுடைய அவுட்புட்டை தேர்டு ஃப்ளிப் ஃப்ளாப்க்கு இன்புட்டாக கொடுக்குறோம், தேர்டு ஃப்ளிப் ஃப்ளாப்னுடைய அவுட்புட்டை ஃபோர்த் ஃப்ளிப் ஃப்ளாப்க்கு இன்புட்டாக கொடுக்குறோம். அண்ட் கடைசியில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட்டு, கடைசி ஃப்ளிப் ஃப்ளாப்னுடைய அவுட்புட் இருக்குல்ல, இங்கே மேலேருந்து நம்ம அவுட்புட் எடுத்தால் அது QDன்னு சொல்லுவோம், கீழேருந்து நம்ம அவுட்புட் எடுத்தோம்னா QD பார் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு இந்த அவுட்புட் வந்து நமக்கு 1ன்னு கிடைக்குதுன்னா இதனுடைய அவுட்புட் வந்து நமக்கு 0ன்னு கிடைக்கும். ஸோ இந்த அவுட்புட்டை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ஃப்ளிப் ஃப்ளாப்னுடைய இன்புட்டாக வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு இந்த DA உடைய நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடுறோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளிப் ஃப்ளாப்னுடைய கனெக்ஷனு. இப்போ இதில் எந்த மாதிரியான இன்புட்டுக்கு எந்த மாதிரியான அவுட்புட் வருது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த கிளாக் பல்ஸ் நம்ம கொடுக்குறப்ப இந்த ஃப்ளிப் ஃப்ளாப்க்கு எந்த விதமான இன்புட்டும் இல்லை அப்படின்றதுனால நமக்கு இந்த அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 0ன்னு இருக்கும். ஸோ இந்த 0 தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃப்ளிப் ஃப்ளாப்க்கு வந்து இன்புட்டாக போகுது. ஸோ அதனால் இதனுடைய அவுட்புட்டும் 0ன்னு தான் இருக்கும், அண்ட் இதனுடைய அவுட்புட்டும் நமக்கு 0வாக தான் இருக்கும். ஸோ இந்த 0 தான் இங்கே வந்து நமக்கு இன்புட்டாக போகிறதுனால திரும்பவும் இந்த 0 அடுத்த ஃப்ளிப் ஃப்ளாப்க்கு இன்புட்டாக போகுது. ஸோ இதனோட அவுட்புட் வந்து நமக்கு 0ன்னு கிடைக்கும். இப்போ தான் ஒரு முக்கியமான விஷயம், இந்த QD பார் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ QDன்றது நமக்கு 0ன்னு கிடைச்சிருச்சு. ஸோ QD பார் எப்படியும் நமக்கு 1ஆக தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு கிளாக் பல்ஸில் நமக்கு கிடைச்ச அவுட்புட் பார்த்திங்கன்னா எல்லாமே 0. ஸோ அதனால் முதல் கிளாக் பல்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு QAயோட வேல்யூ 0, QB 0, QC 0 அண்ட் QDயும் 0. அண்ட் ரெண்டாவது கிளாக் பல்ஸ் அப்போ நமக்கு QD பார்னுடைய வேல்யூ தான் நமக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளிப் ஃப்ளாப்க்கு இன்புட்டாக போகுது. ஸோ இந்த 1 என்ன பண்ணணும், இந்த DAக்கு இன்புட்டாக போகும். ஸோ இந்த 1 போகிறதுனால இந்த 0 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1ஆக மாறிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளிப் ஃப்ளாப்னுடைய அவுட்புட் வந்து 1, பேலன்ஸ் எல்லாமே நமக்கு 0வாக இருக்குது. ஸோ ரெண்டாவது கிளாக் பல்ஸில் ஃபஸ்ட்டு ஃப்ளிப் ஃப்ளாப்னுடைய அவுட்புட் வந்து 1, பேலன்ஸ் எல்லாமே 0. அடுத்து மூணாவது கிளாக் பல்ஸில் இந்த 1ன்றது பார்த்திங்கன்னா இந்த DBக்கு வந்து இன்புட்டாக போகும். ஸோ இதனுடைய வேல்யூ 1ன்னு மாறிடும், அண்ட் இந்த 1 தான் பார்த்திங்கன்னா நமக்கு அவுட்புட்டில் 1ன்னு கிடைக்கும். ஸோ மூணாவது கிளாக் பல்ஸில் நமக்கு கிடைக்கிற அவுட்புட் வேல்யூ 1 1 0 0 அப்படின்றது கிடைக்கும். ஃபஸ்ட்டு ரெண்டு அவுட்புட்டு நமக்கு 1, பேலன்ஸ் எல்லாமே 0. அண்ட் அடுத்த கிளாக் பல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த 1 பார்த்தீங்கன்னா திரும்பவும் இந்த இடத்துக்கு போகும் இல்லையா? ஸோ DC அதாவது QCனுடைய வேல்யூ நமக்கு 1. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 111 அப்படின்றது வரும். ஓகே, இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த 1ன்றது கடைசி ஃப்ளிப் ஃப்ளாப்க்கு போகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா QDயோடைய வேல்யூ 1ன்னு வந்துடும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா QD 1னா QD பார் வந்து நமக்கு 0வாக மாறிடும். ஸோ ஓகேவா, இப்போ இந்த கிளாக் பல்ஸில் நமக்கு எல்லாத்தினுடைய வேல்யூவும் 1ன்னு கிடைக்கும். திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த 0 வந்து மறுபடியும் வந்து இதுக்கு இன்புட்டாக போகும். ஸோ இந்த 0 வந்து மறுபடியும் இதுக்கு இன்புட்டாக போணுச்சுன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளிப் ஃப்ளாப்னுடைய வேல்யூ 0ன்னு வந்துடும். ஸோ அதனால் 0 111 அப்படின்றது கிடைக்கும். திரும்ப என்ன ஆகும், இந்த 0 வந்து இதுக்கு இன்புட்டாக போகும். ஸோ இதனுடைய அவுட்புட் வேல்யூவும் 0வாக மாறிடும். அதனால் 0 0 1 1 அப்படின்றது கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 0 மறுபடியும் C ஃப்ளிப் ஃப்ளாப்க்கு வந்து போகும். ஸோ இதனுடைய அவுட்புட் வேல்யூவும் 0வாக வரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா 0 1 அப்படின்றது கிடைக்கும். இப்போ அகைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த C ஃப்ளிப் ஃப்ளாப்னுடைய அவுட்புட் 0 வந்து D ஃப்ளிப் ஃப்ளாப்க்கு போகும். ஸோ அதனால் இதனுடைய வேல்யூவும் பார்த்திங்கன்னா 0ன்னு வந்துடும்.
திரும்ப வந்து இந்த 0 வந்து 1 மாறிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாத்துடைய வேல்யூமே 0 0 0 0 அப்படின்றது வரும், விச் இஸ் நம்ம ஃபஸ்ட்டுக்கு நமக்கு கிடைச்ச வேல்யூ. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஜான்சன் கவுண்டர்னுடைய சர்க்யூட் டயக்ராம் அண்ட் அதனுடைய ஃபங்க்ஷன்ஸு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், இன்ஃபர்மேட்டிவ்னு சொல்லினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு ஏதாவது வீடியோஸ் நான் பேசணும் அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.